வணக்கம். சீமான் இவருடைய அரசியல் பயணம், அவருடைய ஐடியாலஜி எங்கிருந்து வந்தது என்று உங்களுக்கு தெரிகிறது? மகாராஷ்டிரா, பாலா சாஹேப் தாக்கரே, ராஜ் தாக்கரே மொழியை வைத்து அரசியல் செய்த இந்த இரண்டு நபர்களுடைய அதே அரசியலை இவர் காப்பி பேசி, அதாவது தமிழ், தமிழ் பற்று, தமிழ் தேசியத்தை பற்றி நான் பேசுவேன், நான் பெரியாரை எதிர்ப்பேன், நான் கருணாநிதி எதிர்ப்பேன், நான் திராவிடத்தை, எந்த திராவிடத்தை பற்றி நீங்க பேசுகிறீர்களோ அந்த திராவிடம் வெறும் தமிழ்நாடு மட்டும் கிடையாது. அந்த திராவிடம் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, இப்போ இருக்கக்கூடிய தெலுங்கு அனைத்துமே அடக்கக்கூடிய வார்த்தை தான் ஜனகணமன. இந்த நாட்டு நேஷனல் ஆந்தமை ஒரு முறை படித்து பாருங்கள், உங்களுக்கு புரிய வரும். திராவிடம் என்கிற வார்த்தை ஒட்டுமொத்த சதன் இந்தியாவை குறிக்கும். சீமான் திராவிடத்தை மட்டும் எதிர்க்கவில்லை, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய, அதாவது இந்தியாவுடைய ஐடியாலஜி, எந்த பெண் உரிமையை பற்றி தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல்வாதிகள், அரசியல் தலைவர்கள் போராடினார்களோ அது இருக்கக்கூடாது, பெண் உரிமை இருக்கக்கூடாது, பெண் சுதந்திரம் இருக்கக்கூடாது என்று அந்த ஐடியாலஜியை திணிக்கக்கூடிய மனுஸ்மிருதி, அந்த ஐடியாலஜி முறைப்படி இன்னைக்கு பேசிக் கொண்டிருக்கக்கூடிய சீமான் அவர்களுக்கு ஒரு சில விஷயங்களை புரியும். முக்கியமாக சீமானுடைய இந்த ஆன்டி பெரியார் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், ஆன்டி பெரியார் ஸ்டாண்ட் எதற்காக இருக்கிறது என்று நீங்க புரிஞ்சுக்கணும். இதற்காக ஆழமாக எல்லாம் போக வேண்டாம். ஒரு சில அவர்களுடைய பொய்யை எடுத்து வைத்தாலோ, இல்ல இப்ப இருக்கக்கூடிய அந்த அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எடுத்து வைத்தாலோ உங்களுக்கு புரியும். ஜனவரி 8ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு பிஜேபியால் பரப்பப்பட்ட ஒரு லிங்க், ஒரு வாட்ஸ்அப். காமத்தை அடக்க முடியவில்லை என்றால் உன் தாயிடமோ மகளிடமோ அதை தீர்த்து, அவர்களும் பெண்கள் தானே, உன் திருப்தியே உனக்கு முக்கியம். தந்தை பெரியார் 11/5/1953ஆம் ஆண்டு பேசியதாக இந்த செய்தி பரப்பப்பட்டது. இதற்கான உண்மையை அதே விடுதலை பத்திரிகை அவர்கள் வெளிக்காட்டினார். எத்தனையோ ஃபேக்ட் செக்கர்ஸ்கள் அதை எடுத்து காட்டினார்கள். எந்த நியூஸ் பேப்பரில் இது பதிவிடப்பட்டது என்று சீமான் போன்ற பல்வேறு நபர்கள் வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி வழியாக வரக்கூடிய இந்த போலியான செய்தியை பரப்ப பார்த்தார்களோ அதற்கான அதே நியூஸ் பேப்பரையும் நாங்கள் மீண்டும் ஒரு முறை எங்கேயுமே பெரியார் எழுதியதாக கூறியதாக எதுவுமே. இதற்கான நாங்க ஆதாரத்தை கொடுப்போம் என்று கூறிய அதே சீமான் இன்னைய வரை அந்த ஆதாரத்தையும் காட்டு. அவருக்கு ஆதரவாக வெளிவந்த அண்ணாமலை அவர்கள் அவராலையும் இந்த ஆதாரத்தை காட்ட. இப்போ இரண்டு தரப்பில் இருக்கக்கூடிய பிஜேபி அண்ட் நாம் தமிழர், இந்த இரண்டு நபர்களுடைய அந்த பயத்தை ஒரு முறை நீங்க புரிஞ்சு, தமிழ் தேசியம், தமிழ் பற்று, ஹிந்துத்வா இது போன்ற வார்த்தைகளை வைத்து தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய முடியாது என்கிறதை இவர்கள் புரிந்து கொண்டார். இப்போ அடுத்தபடியாக ஒரு அரசியல் கலவரத்தை, ஒரு அரசியல் பிரச்சனையை தூண்டுவதற்காக யாரோ ஒரு நபர் தேவை. அம்பேத்கரை சீண்டினால் ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய தலித்கள், இந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷன் மீது நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு இந்தியரும் இவர்களை கேள்வி கேட்க தொடங்கினார். பெரியார் தமிழ்நாட்டில் மட்டும் அடங்கி போவதாக இவர்கள் நினைத்திருக்கிறார்கள். ஆனால் இன்னைக்கு பெண் உரிமையை பற்றி பேசக்கூடிய ஒவ்வொரு நபரும், பெண் சுதந்திரத்தை பற்றி பேசக்கூடிய ஒவ்வொரு நபரும், பெண்களுடைய விடுதலை, பெண்களுடைய பல்வேறு விஷயங்கள், அவர்களுடைய ஈக்குவாலிட்டி பற்றி பேசுவதற்கான பல்வேறு விஷயங்களை அன்னைக்கு தந்தை பெரியார் செய்யவில்லை என்றால் இன்னைக்கு பெண்கள் அடிமையாக தான் இருந்திருப்பார்கள். இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் சீமானுடைய ரைஸ் அண்ட் ஃபால் ரெண்டுமே நீங்க பார்க்க வேண்டும். 2010ஆம் ஆண்டு தமிழ் நேஷனலிசம் என்கிற விஷயத்தை வைத்து சீமான் அரசியல் களத்தில் குதிக்கிறார். முக்கியமாக 2009ஆம் ஆண்டு ஏலம் வார், அதாவது எல்டிடிஇ வாரும் போது பல்வேறு ஸ்பீச்சஸ்களை கொடுத்து மக்களை கவரக்கூடிய வேலையை இவர் பார்த்தார். அதுல ஒரு போட்டோவும் நீங்க பார்த்திருக்கீங்க, தலைவருடன் இவர் எடுத்துக்கொண்ட அந்த போட்டோ, பிரபாகரன் அவர்களுடன். அந்த போட்டோவை நான் தான் எடிட் செய்து கொடுத்தேன் என்று
அந்த எடிட் செய்த அதே நபர் இன்னைக்கு பேசி, சரி, இந்த நபர் சித்தரிக்கப்பட்ட நபராக இருக்கலாம், இந்த நபர் பொய் பேசக்கூடிய நபராக இருக்கலாம், டிஎம்கே செட் செய்த நபராக இருக்கலாம். உங்களிடம் அந்த போட்டோவிற்கான உண்மையான ஆதாரம் இருக்குமா இல்லையா? அந்த ஒரே ஒரு போட்டோ மட்டும் தானே நீங்க எடுத்தீர்கள். அந்த நாளில் ஸ்ரீலங்காவிற்கு சென்ற போட்டோ, மற்ற இடங்களில் நீங்க சுத்திய போட்டோ, நான் ஸ்ரீலங்காவிற்கு போர் முடிந்ததற்கு பின்பு ஒரு டாக்குமெண்ட்ரி எடுப்பதற்காக போனேன். லைஃப் ஆஃப்டர் எல்டிடிஇ என்கிற இந்த டாக்குமெண்ட்ரி. ஒரு வாரம் அங்க இருந்தோம். எங்கெல்லாம் இந்த போர் நடந்தது. என்னிடம் கிட்டத்தட்ட 5 ஜிபிக்கான டேட்டா என்னுடைய ஹார்ட் டிஸ்க்ல இப்பவும் ஒரு போட்டோ மட்டும் அங்க இருந்து எடுத்துட்டு வரேன். சோ நிச்சயமாக சீமான் அங்க போயிருந்தால் அந்த ஒத்தை போட்டோவை தாண்டி பல போட்டோக்கள் நிச்சயமாக சீமானிடம் இருந்திருக்கும். அந்த போட்டோக்கள் இப்போ 2016ஆம் ஆண்டு இவருடைய நாம் தமிழர் கட்சி என்கிற ஒரு அடையாளத்துடன் 2016 இதுல கேம்பெயின் விதத்தை நீங்க பார்த்தீர்கள்னா தமிழ் நேஷனலிசம், தமிழ் போராளி, அனைத்து கட்சிகளுமே ஏமாற்றி வருகிறார்கள், குடும்ப அரசியலை செய்து வருகிறார்கள், பெரியார் தெலுங்கர் அதனால் அவரை நான் எதிர்க்கிறேன், கருணாநிதி தெலுங்கர் அதனால் நான் அவரை எதிர்க்கிறேன். உங்களுடைய மனைவி, உங்களுடைய மாமனாரை பற்றி அதற்கான பதில் கிடையாது. சரி, உங்களுடைய பர்சனல் வாழ்க்கை பற்றி நான் டார்கெட் செய்ய விரும்புகிறேன். அரசியல் ரீதியாகவே உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை நான் ஆன்டி பெரியார் என்கிற இந்த பிளாட் எதற்காக 2021 என்டிகே உடைய ஒரு ராலியில் தமிழ் ஆர் திராவிட இந்த இரண்டு விஷயத்தை வைத்து, அதாவது தமிழ் வேற திராவிட, எந்த கிரிட்டிசிசத்தை ஹிட்லர் மீது திராவிடியன் லீடர்ஸ்கள் எடுத்து வைத்தார்களோ அதே விஷயத்தை, அதாவது ஹிட்லரிசத்தை தமிழ்நாட்டில் திணிக்கக்கூடிய வேலையை சீமான் சார் பார்க்க தொடங்கிவிட்டார். சீமானுடைய பப்ளிசிட்டி கொஸ்டின் ஃபண்டமெண்டலே நீங்க பார்த்தீர்கள்னா திராவிடியன் பாலிடிக்ஸ், தமிழ் ஆர் திராவிட. ஆனால் இன்னைக்கு அதே தமிழை எதிர்த்து, அதே திராவிடியத்தை எதிர்த்து இந்த நபர் பேசும்போது உங்களுக்கு புரியக்கூடிய ஒரு விஷயம், அரசியல் மொழியை வைத்து செய்தால் என்னுடைய அரசியல் வாழ்க்கையை நான் காப்பாற்றிக் கொள்ளலாம். இதே அரசியல் கட்சியை என்னுடைய மனைவியுடன் சேர்ந்து நடத்தலாம். தெலுங்கர் தானே, ஏன் வைத்திருக்கிறீர்கள்? அரசியல் கட்சியில் ஏன் வைத்திருக்கிறீர்கள்? மனைவியாக வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் இல்லை, அவர் ஒரு தமிழ் பெண் என்று மக்களை நம்பக்கூடிய வேலையை வைப்பார். சரி, ஓகே. இப்போ விஜய் அண்ட் பிஜேபி ஃபேக்டரி நீங்க பார்க்க வேண்டும். விஜய் அரசியல் களத்தில் குதித்த உடனே சீமானுடைய அந்த யங் ஓட்டர்ஸ், இளைஞர்களுடைய அந்த ஈர்ப்பு, அவர்களுடைய ஃபேன் ஃபாலோவிங் அனைத்துமே ஷிஃப்ட் ஆகிவிட்டது விஜய். எந்த சீமானை நம்பி வந்தார்களோ இளைஞர்கள், ஒரு மேடையில் பேசக்கூடிய அதே வார்த்தையை இன்னொரு மேடையில் மாற்றி பேசக்கூடிய விஷயத்தை இன்னைக்கு சோசியல் மீடியா சீமான் அவர்களுடைய ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டையும் எக்ஸ்போஸ் செய்து கொண்டு, இப்போ இளைஞர்கள் இந்த நபரை நம்ம கேட்டுக்கொண்டிருந்தோமே, அவரை நம்பி வந்தோமே, தமிழ் தேசியத்தை பற்றி அவர் அழகாக பேசினார், ஆனால் தன்னுடைய வார்த்தையிலே அவரால் ஸ்டாண்ட் செய்ய முடியவில்லையே, இவரை எப்படி நம்பலாம்? அதனால் விஜய் பக்கம் திரும்பக்கூடிய அந்த விஷயம். இதே இடத்துல நீங்க பார்த்தீர்கள்னா பிஜேபியுடைய இன்ஃப்ளூயன்ஸ், பிஜேபியுடைய வளர்ச்சி, அங்கேயும் சீமானுடைய ஓட் ஷேர் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஓட் ஷேரில் நீங்க பார்த்தீர்கள்னா சீமானிடம் 1% ஓட் இருந்தது. இப்போ சமீபத்தில் நடந்த தேர்தலும் போது அவருடைய ஓட் ஷேர் 8% உயர்ந்திருக்கிறது. ஸோ 8% உயர்ந்தால் கூட சீமானால் ஒரு ஆட்சியை பிடிக்க முடியுமா, அமைக்க முடியுமா என்று நீங்க பார்த்தீர்கள் கிடையாது. சீமானை வைத்து ஓட்டை வேணால் நீங்க கட் செய்யலாம், அதை சிதைக்கலாம். இப்போ அவருடைய தேவை யாருக்கு இருக்கு? பிஜேபி போன்ற கட்சிகள், சீமான் போன்ற நபர்கள் ஓட் ஷேர் அந்த விஷயத்தில் உள்ள வரும்போது மற்ற கட்சிகள், அது ஏடிஎம்கேவாக இருக்கணும் இல்லை டிஎம்கேவாக, அவர்களுடைய ஓட் ஷேர் குறையும். அங்க குறையும் போது அதேதான் விஜயோடைய அரசியல். அடுத்த தேர்தலில் அவரால் சீஃப் மினிஸ்டர் ஆக முடியுமா என்று நீங்க பார்த்தீர்களா? கிடையாது. ஏன்னா மக்களுடன் அவருடைய கனெக்ஷன் இன்னும் ஏற்படவில்லை. அவர் ஹாயா ஒரு பிரம்மாண்டமான கார்ல போய் இறங்குறார், மேடை போயிட்டு பேசுறார், நல்லா பேசுறார்.
திறமையாக பேசுகிறார். ஆனால் மக்களை போய் சந்திக்கிறாரா, மக்களுடன் போய் கலந்துகிறாரானா கிடையாது. அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய அரசியல், ராகுல் காந்தியுடைய அரசியல், அது மக்களுடன் போய் சேருகிறது, இணைகிறது. விஜயால் அது செய்ய முடியவில்லை இன்னைக்கு கூட. சரி, எப்படி டேஞ்சரஸ் ஷிஃப்டாக இது மாறியதுன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, த்ரெட் டு தமிழ்நாடு சோஷியல் ஃபேப்ரிக். இதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். சீமானுடைய அரசியல் தமிழ்நாட்டுடைய அந்த சோஷியல் ஃபேப்ரிக், இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியராக இருக்கட்டும், கிறிஸ்துவராக இருக்கட்டும், ஹிந்துவாக இருக்கட்டும், முதலியாராக இருக்கட்டும், நாடாராக இருக்கட்டும், அல்ல எந்த ஜாதியாகவே இருக்கட்டும், தமிழ் என்று வரும்போது, தமிழ்நாடு என்று வரும்போது அதைத்தான் முன்னிறுத்தி பார்ப்பார்கள். தன்னுடைய ஜாதியுடைய அடையாளத்தை, தன்னுடைய மொழியோடைய அடையாளத்தை வெளியே காட்ட மாட்டார்கள். தமிழ் என்றால் தமிழ்நாடு. இதை சீமான் உடைக்க பார்க்கிறார். தெலுங்கர்கள் இங்க இருக்கக்கூடிய தெலுங்கராக இருக்கட்டும், மலையாளியாக இருக்கட்டும், கன்னடத்தாக, இங்க பிறந்து வளர்ந்த அனைத்து நபர்களும், இன்னும் சொல்ல போனால் சேட் 200 வருடம் 150 வருடமாக இதே இடத்தில் இருக்கக்கூடிய நபர்கள், அவர்களை போய் கேட்டுப்பார்கள். இதுதான் எங்களுடைய பிறந்த பூமி என்று கூறுவார். நாங்க வந்தது வேணா ராஜஸ்தான்ல இருந்து இருக்கலாம், ஆனால் தமிழ்நாட்டை நாங்கள் நேசிக்கிறோம். இந்த மண்ணு தான் எங்களுக்கு சோறு போட்டு, இந்த வார்த்தை நீங்க அங்கு உணரலாம். ஆனால் சீமான் அது எல்லாமே பிரிக்க பார்க்கிறார். கிராஸ் ரோட்ஸ் அஹெட். சீமான் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதை நீங்க பார்த்தீர்கள்னா, திராவிடம் என்கிற விஷயத்தை வைத்து, தமிழ் என்கிற விஷயத்தை வைத்து, பெரியார் என்கிற விஷயத்தை வைத்து இவர் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் சீமான் ஒரு செல்ஃபிஷாக தனக்கான அந்த லாபத்தை தேடிக்கொள்ளக்கூடிய அந்த அரசியலை மட்டும்தான் பார்க்கிறார். சீமானுடைய ஐடியாலஜி எப்படி ஷிஃப்ட் ஆகி இருக்கிறது நீங்க பாருங்க. பொலிட்டிக்கல் ஐடியாலஜி, தமிழ் நேஷனலிசம், which rejects the Dravidian movement's legacy. எந்த தமிழ் தேசியத்தை பத்தி நீங்க பேசுறீங்க? பெரியார் இல்லை என்றால் இங்க இருக்கக்கூடிய அந்த திராவிடியன் மூவ்மெண்ட், அந்த லெகசி, அதையும் நீங்க எதிர்க்கிறீர்கள். ஆன்டி காஸ்ட், ப்ரோ சோஷியல் ஜஸ்டிஸ் வியூஸ், அதை நீங்க எதிர்க்கிறீர்கள். என்டிகே என்ன ப்ரமோட் செய்கிறது? நேட்டிவ் ஃப்ரம் தமிழ் ஐடென்டிட்டி, often criticizing Dravidian leaders like Periyar and Annadurai, framing them immigrant caste. ரொம்ப முக்கியமான எந்த தமிழ் தேசியத்தை பற்றி நீங்க பேசுகிறீர்களோ அந்த தமிழுக்காக உயிர் கொடுத்த போராடிய மூத்த தலைவர்கள், அண்ணாதுரை அவர்களாக இருக்கட்டும் அல்ல பெரியார், இவர்கள் வந்தேரிகள், இங்கேதான் பிறந்தார்கள், இந்த மண்ணிற்காக. சீமான் பேசக்கூடிய அந்த திராவிட நாடு, தமிழ்நாடு அன்னைக்கெல்லாம் கிடையாது. மெட்ராஸ் பிரசிடென்சியாக இருக்கும்போது நான் கூறிய அந்த கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு அனைத்துமே ஒன்றாக. இந்த மண்ணிற்காக தெலுங்கரும் போராடினார்கள், தமிழரும் போராடினார்கள், திராவிடனாக போராடினார்கள். திராவிடன் ஐடியாலஜி பற்றி கொஞ்சம் படித்து இன்னொரு நான் ஆர்டிக்கலை கொண்டு வர இருக்கிறேன். நாளைக்கு அதை பற்றி பேசலாம். ஆனால் இன்னைக்கு சீமானுடைய இந்த கட்டுக்கதைகளை கொஞ்சம் உடைத்து வரலாம். 2021ஆம் ஆண்டு சீமானுடைய இந்த ஸ்டைல் ஆஃப் பாலிடிக்ஸ், அடால்ஃப் ஹிட்லர் எந்த விதத்தில் ஆன்டி திராவிடியன் கான்டெக்ஸ்டை எடுத்து வைத்தாரோ அதே முறையில், அதே பாணியில் சோஷியல் ஜஸ்டிஸ், திராவிடியன் மூவ்மெண்ட்டுடைய விஷயம், அடால்ஃப் ஹிட்லர் அதை எதிர்த்தார். சோஷியல் ஜஸ்டிஸ் இருக்கக்கூடாது, பெண் ஆண் 2 பேருக்குமே சமமான உரிமை இருக்கக்கூடாது என்று எதிர்த்த நபர் யார் என்றால் அடால்ஃப் ஹிட்லர். ஆர்எஸ்எஸ் அதே வேலையை பார்க்க. இப்போ இவர் பெரியாரை எதிர்க்கும் போது நீங்க எந்த பாதையில் இருக்கிறீர்கள் கேட்டா, நான் ஆர்எஸ்எஸ்க்கெல்லாம் கை குழி இல்லை, நான் அவர்களை எதிர்க்கிறேன். ஆனால் இவருக்கு ஒண்ணுதான், அடுத்த நிமிடமே வெளியே வரக்கூடிய நபர் யார், காப்பாற்றக்கூடிய நபர்கள் யார்? எச் ராஜா, அண்ணாமலை போன்றவர். அவர்களுடைய ஐடியாலஜி ஆர்எஸ்எஸ். அவர்கள் பேசுவது இதே, பெண் சுதந்திரம் இருக்கக்கூடாது. அவர்கள் நம்பக்கூடிய விஷயம் கான்ஸ்டிடியூஷனா கிடையாது, அனுஸ்மிருதி. வெளிப்படையாக இது தெரிகிறது. விஜயுடைய ப்ரோ பெரியார் ஸ்டான்ஸ், விஜய் 2024ல தன்னுடைய அரசியல் கட்சியை தொடங்கினார். அதற்கான ப்ரோ ஸ்டாண்ட் நீங்க பார்த்தீர்கள்னா, திராவிடியன் பிரின்சிபிள்ஸ், பெரியாருடைய லெகசி, இதை நான் ஆதரிக்கிறேன், இதுதான் என்னுடைய அடையாளம் என்று விஜய் கூறிய உடனேயே
இவருக்கு ஆட்டம் கொடுக்கும். எப்படி இதை சேலஞ்ச் பண்ணலாம்? அப்போ ஒரு நபர் பெரியாரை சப்போர்ட் செய்து தனக்கான பிரச்சாரத்தை தேடிக்கொண்டால், நான் எதிர்த்து தனக்கான பிரச்சாரத்தை தேடிக்கொள்கிறேன். இது அவருடைய அரசியல் களத்தை காப்பாற்றுவதற்கான ஒரு கடைசி முயற்சியாக பார்க்கப்படுகிறது. என்டிகேல இருக்கக்கூடிய பல இன்டர்னல் இஷ்யூஸும் இங்க இருக்கு. இதுல நீங்க பார்த்தீர்கள்னா பல லோக்கல் லீடர்ஸ், செகண்ட் டயர் லீடர், இதுல யாருமே கிடையாது. ஒரே முகம், சீமானுடைய முகம். சோசியல் மீடியாவை திறந்து பார்த்தீர்கள்னா, என்டிகேவை திறந்து பார்த்தீர்கள்னா ஒரே முகம், சீமானுடைய. பிஜேபியுடைய ரோலை நீங்க பார்த்தீர்கள்னா பொலிட்டிக்கல் லேண்ட்ஸ்கேப். பிஜேபி தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக தமிழ்நாட்டில் 2024க்கு முன்பு அதற்கு பின்பு இன்னைக்கும் ஸ்ட்ரகிள் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் என்டிகே இது போன்ற அரசியல் கட்சிகளை கைக்குள் போட்டுக்கொண்டால் அடுத்த எதிர்கட்சிகள், அதாவது டிஎம்கே, ஏடிஎம்கே 2 பேருடையுமே ஓட் ஷேரை நாம் கத்தரிக்கலாம், சிசர் பண்ணலாம். அப்படி சிசர் செய்து விட்டோம் என்றால் அந்த லாபம் யாருக்கு போகும்? மூன்றாவது கட்சியான பிஜேபிக்கு போய் சேரும். இந்த இடத்தில் பிஜேபி ரொம்ப உறுதியாக இருக்கிறது. சீமான் has been used by பிஜேபி. சோஷியல் ஃபேப்ரிக்கை பத்தி பேசிட்டேன். இதற்கப்புறம் ஃபியூச்சர் ஆஃப் தமிழ்நாடு பற்றியும் நீங்க பேச வேண்டும். இந்த பொலிட்டிக்கல் கிராஸ் ரோடை நீங்க பார்த்தீர்கள்னா சீமான் அவருடைய பொட்டன்ஷியல் அலையன்சஸ், இவர்கள் அனைவருமே லைக் விஜய் எடுத்துக்கொள்ளுங்கள், இவர்கள் அனைவருமே தன்னுடைய ஐடியாலஜி, தன்னுடைய ஸ்டாண்ட் எடுத்து வைக்கும் போது சீமான் எந்த ஸ்டாண்ட் எடுத்து வைக்கிறாரோ அது ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அதை சரி என்று கூறினால் கூட மெஜாரிட்டி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷன் மீது நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய நபர்கள், பெண் சுதந்திரம், பெண் விடுதலை, பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய சம உரிமை, இதை நம்பக்கூடிய நபர்கள் ஒரு ஸ்டேட்டோடைய ப்ராக்ரஸ், ஆண் பெண் 2 பேருக்குமே சமமான உரிமை கிடைத்தால் மட்டும்தான் ஒரு ஸ்டேட் ப்ராக்ரஸ். அதை நம்பக்கூடிய நபர்கள் இவரை எதிர்க்கிறார்கள். தமிழ்நாட்டு பாலிடிக்ஸை பற்றி பேசும்போது அவர் இன்னைக்கு கல்லு குறித்து ஒரு மேடையில் பேசியதாக ஒரு செய்தியை நீங்க பாருங்க. இப்ப கல்லு எதற்காக பேன் செய்யப்பட்டது அதையும் நீங்க பார்க்க வேண்டும். அதை பற்றி இன்னும் ஆழமாக பேசுவதற்காக காமாட்சி நாயுடு அவர்கள் தன்னுடைய கருத்தை பகிர்ந்திருக்கிறார். அதை நீங்க கேளுங்க. வணக்கம். இன்றைய தினம் நம்மளுடைய தமிழ்நாட்டில் திரு சீமான் அவர்கள் கல்லை பருகி அந்த கூட்டத்திலே கல் பருகினால் நல்லது என்று சொல்லி பரப்புரை செய்துள்ளார். இந்த கல்லை தடை செய்யப்பட்ட ஒரு பானம் என்பது அவருக்கும் தெரியும், நல்லசாமி அவர்களுக்கும் தெரியும். இருந்தும் அதை அவர்கள் மரத்திலே இருந்து இறக்கி எடுத்து கொண்டுட்டு வந்து இதை ஒரு இடத்தில் கூட்டம் கூட்டி இதை செய்திருக்கின்றார்கள். இதை 1/1/1987 நீதிமன்றத்திலே வழக்கு நடந்து அன்றைக்கு இது ஒழிக்கப்பட்டது. கல் குடிப்பதால் உடம்புக்கு நல்லது என்பதை மறுப்பதற்கு இயலாது. ஆனால் அதே வேளையில் கல்லை கல்லாக பருகினால் நலமாக இருக்கும். ஆனால் கல் போதைக்கு, இப்பொழுது மது அருந்துபவர்கள் எல்லாம் போதைக்காகத்தான் மது அருந்துகிறார்களே தவிர உடம்பை பேணி காக்க வேண்டும் என்று யாரும் மது அருந்துவதில்லை. முதலில் இதை தெரிந்து கொள்ள வேண்டும். திரு சீமான் அவர்களும் சரி, நல்லசாமி அவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும், பொதுமக்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். மது அருந்துபவர்கள் தன்னை மறந்து இருக்க வேண்டும் என்பதற்காக, ஒரு மயக்க நிலையில் அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் மதுவை குடிக்கின்றார்கள். அதை விட்டுவிட்டு கல்லை அருந்தினால் அவர்களுக்கு அந்த அளவுக்கு போதை தராது. பீர் குடித்தால் கூட ஓரளவுக்கு போதை வரும். ஆனால் பீரை விட மோசமாகத்தான் இருக்கும் கல் அருந்துபவர்கள். அதனால் கல்லில் போதைக்காக சில கான்ட்ராக்டர்ஸில் ஏலம் எடுத்து நடத்தக்கூடியவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், போதை தரக்கூடிய சில வஸ்துக்களை அதனோடு சேர்த்து விற்பனை செய்வார்கள். அப்படி விற்பனை செய்யும் போது ஏற்கனவே இந்த கல் அருந்தியதால் பலர் உயிர் இழப்பு ஏற்பட்டது, பைத்தியம் பிடித்தது. முதலில் பைத்தியம் பிடித்தது போது ஆய்வு பண்ணும்போது அப்பொழுது ஆய்வு அறிக்கை என்ன சொல்லியது என்று சொன்னால், இதில் ஊமத்தங்காய் சேர்க்கப்பட்டிருக்கிறது. அந்த ஊமத்தங்காயினுடைய சேர்க்கையின் காரணமாகத்தான் இவர்களுக்கு மூளை பாதிக்கப்பட்டு இது போன்ற செயலில் ஈடுபடுகிறார்கள் என்று சொன்னார்கள்.
எதனாலே தான் இது போன்ற பல்வேறு காரணங்களை சுட்டிக்காட்டியதன் காரணமாகத்தான் அது தடை செய்யப்பட்டது. அதை விட்டுவிட்டு ஏதோ இந்த அரசாங்கம் வேண்டுமென்று மக்களை பழிவாங்குவதாக சொல்லி இந்த இருவரும் போடுகின்ற அந்த வேஷம் பகல் வேஷம். இது ஓட்டுக்காக இவர்கள் செய்கின்ற இந்த வேஷம் கண்டிப்பாக எடுபடாது. திரு சீமான் அவர்கள் இன்றைக்கு செய்தது மிக தவறான செயல். இந்த செயலுக்கு அரசு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதோடு, இந்த கல்லை அருந்துவதற்கு இவர்கள் கேரண்டி கொடுக்க இயலுமா? கல்லை குடித்து யாரும் பைத்தியம் பிடிக்காது, கல்லை குடித்து யாரும் சாக மாட்டார்கள் என்று இவர்களால் சொல்ல இயலுமா? சொல்லவே இயலாது. ஏனென்றால் இது போதைக்காகத்தான் இன்றைக்கு மது அருந்துகிறார்கள். கல்லை குடித்தால் போதை வருமா? சொல்லுங்க. யாராவது சொல்லுங்க. நேரடியா மரத்திலிருந்து இறக்கப்பட்டு அந்த கல்லை குடித்தால் போதை வருமா? 100க்கு 100 போதை வராது. கொஞ்சம் மயக்கமாக இருக்கும், லேசாக, அவ்வளவுதான். அது ஒரு ஜஸ்ட் ஒரு 5%. ஆனால் அவர்கள் மது பிரியர்கள் விரும்புவது 95% போதை. 5% போதை அவர்களுக்கு பத்தாது. இதற்காக என்னெல்லாம் செய்வார்கள்? ஊமத்தங்காய் சேர்ப்பார்கள், போதை மாத்திரைகளை சேர்ப்பார்கள். இன்னும் சொல்ல போனால் பல்வேறு விதமான மருந்துகளை எல்லாம் அதிலே சேர்த்து தான் விற்பனை செய்யப்படுகிறது. எனவே தயவு செய்து பொதுமக்கள் நீங்கள் நன்றாக சிந்தித்து பாருங்கள். மது குடிப்பது நல்லது என்று நான் சொல்லவில்லை. மது குடிப்பது தவறுதான். அதே மதுவை நீங்கள் குடிக்க வேண்டாம் என்று ஏற்கனவே தமிழ்நாட்டு முதலமைச்சரும் சொல்லியிருக்கின்றார். நானும் சொல்லுகின்றேன். ஆனால் அதே வேளையில் கல்லை குடித்தால் உடம்புக்கு நல்லது, மதுக்கடையை மூடி கள்ளுக்கடைகளை திறங்கள் என்று சொன்னால், கள்ளுக்கடையை திறந்தால் அதில் போதை வஸ்துக்களை தான் திரும்ப சேர்க்கப்பட்டு விற்பனை செய்யப்படும். மக்கள் அதிகமாக கொத்து கொத்தாக கள்ளச்சாராயம் குடித்து சாவது போல் அதிலும் சாவார்கள் என்பதை கூறிக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். சீமான் பேசிய பல பொய்களில் நான் தொடக்கத்திலே கூறியபடி எனக்கிட்ட 5 ஜிபிக்கு மேல வீடியோ ஃபுட்டேஜ், போட்டோஸ் எல்லாமே இருக்கு. குறைஞ்சபட்சம் ஒன்று இருக்கு. சீமான் அப்படி உண்மையிலேயே பிரபாகரன் அவர்களை சந்தித்து அந்த இடத்தில் இருந்திருந்தால், அவர் ஒரு டைரக்டர், கேமரா டீம் இல்லாமல் போயிருந்திருக்க மாட்டார், கேமரா இல்லாமல் போயிருந்திருக்க மாட்டார். ஒரு புகைப்படம் எக்ஸ்ட்ரா இன்னைக்கு இந்த தேதியில அவரை எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் நான் இங்கெல்லாம் எடுத்தோம்னு, அப்போ இந்த செட்டப் செய்யப்பட்ட டிஎம்கே எடிட்டர் அவர் எக்ஸ்போஸ் ஆகி, இல்லை என்றால் நீங்க பொய் பேசுகிறீர்கள் என்று மக்கள் சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.